வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் டிஎம்எம்எல் விசில். இது மக்களோட குரலுக்கான விசில், மக்களோட அறிவுக்கான விசில், மக்களோட ஆர்வத்துக்கான விசில், மக்களோட அவேர்னஸுக்கான விசில், மக்களோட பொழுதுபோக்குக்கான விசில். வாங்க சேர்ந்து எல்லோரும் கேட்கலாம், எல்லோரும் சேர்ந்து போடலாம் டிஎம்எம்எல் விசில். இன்னைக்கு டிஎம்எம்எல் விசில்ல எதை ஜோரா விசில் அடிக்க விட போறேன்னா, வெப்சைட் மெசேஜஸ், மேடை பேச்சு, இதைத்தான் இன்னைக்கு நான் ஜோரா விசில் அடிக்க விட போறேன். தாய்மொழியான தமிழை நல்லா படிங்க, இங்கிலீஷை கொஞ்சமா படிங்க, ஹிந்திய நஹி படிக்கவே படிக்காதீங்க, விரட்டி அடிங்கன்னு சொல்ற இந்த காலகட்டத்துல இந்த ஒரு பதிவேட்டை இப்ப நான் பார்த்தேன். சுந்தர் பிச்சை யாரு? பெரிய தொழிலதிபரா இருந்துச்சு, ஒரு பெரிய சிஓ இருக்கான், சீஃப் எஜுகேஷன் ஆபீசர். அவன் தமிழ்நாடு, அவன் ஆங்கிலம் தான் படிச்சிருக்கான். மக்களே, இந்த அண்ணன் பேச்சுல நீங்க கவனிக்க வேண்டியது 3 விஷயம். ஒன்னு, சுந்தர் பிச்சை சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர். அது அண்ணனை பொறுத்த வரைக்கும். ஊர் உலகத்துக்கு அவரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். 2வது விஷயம், அவன் ஆங்கிலத்தை தான் படிச்சிருக்கான். அவன் மரியாதை இல்லாத மேடை பேச்சு. ஸோ ஆங்கிலத்தை படிங்க, ஹிந்தியை படிங்க, தமிழை படிங்க, எதை வேணால் படிங்க, ஆனால் மேடையில் பேசும்போது மரியாதையாக பேசுங்க. அதே மாதிரி இந்த அண்ணனோட இன்ஃபர்மேஷனுக்கு சுந்தர் பிச்சை சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் கிடையாது. ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு பேக்ரவுண்டு செக்கு இல்லை கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டாச்சும் தயவு செஞ்சு வந்து பேசுங்கண்ணே. நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த கூத்துன்னு பார்த்தா அப்படியே பெங்கால் பக்கம் திரும்பி மம்தா பானர்ஜி அக்கா ஒரு வெப்சைட்டை சொல்கிறாங்க. எதுக்கு? எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலைக்கும் இல்லை கவர்மெண்ட்டில் கிடைக்கிற மிச்ச சலுகைக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டை போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வெப்சைட்டை சொல்கிறாங்க. அந்த வெப்சைட்டை சொல்கிற அழகே ஒரு தனி அழகில் இருக்குது. அதை கொஞ்சம் பாருங்க மக்களே. www.com wb.com gov.com in oblique https hamba hamba ramba ramba kamba kamba dumba dumba bumba bumba bamba bamba. எப்படி மக்களே, ஜோரா பானர்ஜி அக்காவும் விசில் அடிச்சாங்களா? டிஎம்எம்எல் விசில் மாதிரி வெப்சைட்டை சொல்கிறேன்ட்டு எனக்கு அது கூட இல்லை மக்களே. இந்த பம்பா ஜும்பா ஜம்பானா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. யாருக்காச்சும் புரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையும் சேர்த்து விசில் அடிக்க விடுவோம். இதில் ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் எதுன்னா, இவங்களுக்கு ஓட்டையும் போட்டு இவங்களோட பேச்சையும் கேட்டு திருப்பி மறக்காம இவங்களுக்கே ஓட்டையும் போட்டு எல்லாரும் வீணா போகிறோம் பாருங்க. இதுதான் இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். டிஎம்எம்எல் விசில்ல எந்த பம்பா சும்பாவும் எதுவும் இருக்காது. நான் இப்போ ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதில் இன்கேஸ் நீங்கள் உங்கள் 10ஆம் கிளாஸ் இல்லை 12ஆம் கிளாஸ் மார்க் ஷீட்டை தொலைச்சிருந்தீங்கன்னா, அதே மாதிரி உங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு சில கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் தொலைச்சிருந்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்தில் உங்கள் ஆதார் அட்டை மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மக்களே. தொடர்ந்து கேளுங்க டிஎம்எம்எல் விசில். இது மக்களோட பொழுதுபோக்குக்காக வேண்டிய விசில், மக்களோட அவேர்னஸுக்காக வேண்டிய விசில், மக்களோட தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிய விசில், மக்கள் குரலான டிஎம்எம்எல் விசில்.